வந்துட்டா? அங்க இருக்க வேண்டியதான, உடம்பு சரியில்லாதவ இங்க எதுக்கு வந்தா? எத்தனை நேரமா அங்கேயே படுத்து கிடக்குறது, எனக்கே முடியலம்மா. அதான் எந்திரிச்சு வந்தேன். போனும் கொடுக்க மாட்டேறேன், டிவியும் பார்க்க விட மாட்டேறேன். நான் என்னமா பண்ணட்டும்? படுத்துட்டு இருந்தா எனக்கு போர் அடிக்குதுமா. நான் தூங்கி எந்திரிச்சிட்டேன். அதான் நான் கொஞ்ச நேரம் வந்து உங்ககிட்டயாவது வந்து ஏதோ வேலை ஏதோ செய்யலாமேன்னு வந்தேன். ஆமாமா, நல்லா இருக்கிறப்ப அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்யுன்னு சொன்னா 2 பேரும் செய்ய மாட்டீங்க. இப்போ உடம்பு சரியில்லாதப்ப வந்து வேலை செய்யறேன்னு சொல்றியா? கம்முன்னு போ, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போ, கொஞ்ச நேரம் படு. அம்மா டிவி மட்டும் பாத்துக்கிட்டாமா, ப்ளீஸ்மா. அப்படியா? சரி, ஒரு 10 நிமிஷம் பார்த்து போய் படுத்துரு, சரியா? சரிம்மா. சுந்தரிக்கா, என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ சாப்பாடு செஞ்சு முடிச்சு ரோஜா. என்ன சின்ன விஷயம்? அப்புறம் எதுவும் லட்சுமி அக்கா எதுவும் சொன்னாங்களாக்கா? இந்த சைடு எங்கேயும் வந்தாங்களா அது நடந்ததுக்கப்புறம்? எதுவும் வரலம்மா, என்கிட்ட எதுவும் பேசவும் இல்லை, எதுவும் இல்லை. வீட்டில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாக்கா, ரொம்ப மனசு உடஞ்சு போயிருப்பாங்களே, அது வீட்டை விட்டு வெளியே வரல போல. ஆமாம், நானும் எதுவும் போய் பார்க்கல. போய் பார்க்கணும் தான் நினைக்கிறேன். வேலையே தீர மாட்டேது எனக்கு வேற. இன்னும் போய் பார்த்து வந்திருப்பேன். அப்படியாக்கா? சரி, போறப்ப சொல்லுங்க, நானும் வந்துடுறேன், போய் பார்த்து வந்துடலாம். சரிம்மா. இப்படியெல்லாம் நீ பார்க்காம இருக்க மாட்டா. என்ன மனசு கஷ்டமோ அப்படியே இருந்துட்டா பத்தி இல்லை. அது நேற்று நடந்துச்சுல, அந்த விஷயத்தினாலதான். ஆமாக்கா, வேற என்ன இருக்கும்? பாவம், அவங்க வேற என்னதான் கஷ்டப்படுவாங்க. அந்த அண்ணாமும் ஒன்னும் புரிஞ்சுக்காம இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க, அந்த அக்கா பத்தி புரிஞ்சுக்காம. அவங்க எதுவும் புரிஞ்சுட்டு இருந்தானா இப்ப குடும்பமே நல்லா இருந்திருக்குமே. ஒத்தையே இழுத்த பிடிச்சிட்டு இருக்கா குடும்பத்தை. அவ விட்டானா அவ்வளவு சின்ன பண்ணாம போயிரு குடும்பமே. குழந்தைங்களும் எப்படியும் பரவாயில்ல. இந்த மாதிரி கேட்கற காலையிலேன்னு ஒவ்வொரு குழந்தைங்க என்னென்னமோ பண்ணும், வேண்டாத வேலைங்களும் செஞ்சுட்டு கிடக்குவாங்க. 2 பேரும் நல்ல பிள்ளைங்க, அம்மா மாதிரியே இருக்கிறாங்க. அதனால கம்முன்னு இருந்துக்கிறாங்க வீட்லயே. ஆமாக்கா, பக்கத்து தெருவில் கூட ஒருத்தன் வந்து அன்னைக்கு போலீஸ் வந்து விசாரிக்கிற கூட்டிட்டு போனாங்க தெரியுமா? என்னன்னு பார்த்தா அவன் ஏதோ இந்த குடிச்சு போட்டு அங்கே இங்கே திரிஞ்சிருப்பாங்க போல. எல்லாரும் கூட சண்டை கட்டிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல, பஸ் ஸ்டாண்ட்ல அப்படி இப்படின்னு அது போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிருக்காங்கக்கா. என்ன ஒரு பேச்சு பேசுவா அவங்க அம்மா கறியான் போல, தங்கம் வயரோ அப்படின்னு. பார்த்தா இப்பதான் தெரியுது அவனோட புத்தி என்ன ஏதுன்னு. ஆமா, அவ பெருமை பிழுத்துறப்ப எனக்கு தெரியுமே அந்த பையனை பத்தி. நம்ம கிட்ட அப்படி நடிச்சிட்டு இருந்திருக்கிறான். இப்பதான் தெரியுது அந்த போதையில் என்னென்ன பண்ணிருக்கான்னு. வெளியே போய் எல்லாம் பண்ணுவான் போல, இங்க மட்டும் போட்டாட்டு இருந்துக்குவான் போல. ஆமாக்கா, என்னக்கா பண்றது? சார், என்னாச்சு? மதியம் நீ ஸ்கூலுக்கு போகலையா? அவளுக்கு உடம்பு சரியில்லைம்மா, லூஸ் மோஷனு. அம்மா, இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பா. விடு, நானும் உனக்கு ஒரு அம்மா மாதிரி தானே. ஏன் அதெல்லாம் தப்பா நினைச்சுக்க? நாங்களாம் அப்படிதான் பேசிக்குவோம். அப்படி இல்ல, உங்க வீட்டு சொன்ன மாதிரி எல்லா வீட்டும் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்களோ எங்க அம்மா. கவலைப்படாது, இது எதுவும் சொல்ல மாட்டாங்க. சின்ன வயசுல எல்லாம் உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நல்லா வெளியே சொல்லி எல்லா வீட்டும் கேட்டு தெரிஞ்சுக்குவேன். அப்பெல்லாம் உனக்கு நல்லா இருந்துச்சா? ஏமா, அப்ப வந்து நான் சின்ன குழந்தை, இப்ப பெரிய பிள்ளை ஆயிட்டேன். உனக்கு புத்தி இல்லையாமா? அதெல்லாம் வெளியே சொல்லலாமா என்னன்னு? சரி, ரொம்ப கத்திட்டு இருக்காத, போய் படு கொஞ்ச நேரம். நான் எதுவும் சொல்ல மாட்டேன் யார்கிட்ட. சரி, எடு. சரிங்க, நான் போயிட்டு வரேன், கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிம்மா, படுப்போம். படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. அப்புறம் தயிர் சாப்பாடு சாப்பிடு, பிரெட் சாப்பிடு, சரியா? அப்ப கொஞ்சம் ரெடி ஆயிக்கும். அதெல்லாம் கொடுத்துட்டு ரோஜா, சாப்பிட்டா. அப்படியாக்கா? சரி, அப்ப ரெடி ஆயிரும் எடுங்க. ரெடி ஆகலாம், அப்புறம் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க. ஆமா ரோஜா, அப்படின்னு தான் வச்சிருக்கிறேன். இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும். பெரியவங்களும் இருந்தாவது கை பக்கத்துல ரெடி பண்ணிடுவாங்க. போல யார்கிட்ட போய் கேட்கறது? ஆமாங்கக்கா, அப்படி காலம் மாறி போச்சு. என்ன பண்றது? நம்மளுக்கு தெரிஞ்சது நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி தர வேண்டியதான். இன்னும் அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க ஞாபகம் வச்சுக்குவாங்களா, இல்லை அதையும் மறந்துடுவாங்களா என்னன்னு தெரியல. சரி, நான் போயிட்டு வரேன். போ. அப்புறம் சின்ன பொண்ணு பாத்தியா? சின்ன பொண்ணு சந்தைக்கு போயிருக்காக்கா. நான் இப்பதான் பாட்டு வந்தேன். என்ன சந்தைக்குள்ள போனா நம்மளால கூட்டிட்டு போகலையா? நம்மளால கூட்டிட்டு போகலையா? எதுவும் சொல்லவும் இல்லையா என்கிட்ட? இல்லக்கா, நான் ஃபர்ஸ்டே பார்த்தேன். அவங்க அத்தை வாழ்னு கத்திட்டு கிடந்துச்சு, எதுவும் சொல்லிட்டு இருந்திருக்கும் போல. அதான் அவங்க வீட்டுக்காரன் கூட சேர்ந்து போறா. அவங்க அத்தை அது இல்லை இது இல்லை, அது செய்ய மாட்டேன் இது செய்ய மாட்டேன்னு எதுவும் கத்திருக்கும் என்னமோ. அதான் போயிருக்கா அவங்க வீட்டுக்காரன் கூட. அப்படியாதான் இருக்கும். இல்லைன்னா இப்படியெல்லாம் சொல்லாம இல்லாமலாம் போக மாட்டா. ஆமாக்கா, அவளும் அப்புறம் என்ன பண்ணுவா? அவங்க அத்தை ஒரு நேரம் பார்த்தா நல்லா பேசும், ஒரு நேரம் பார்த்தா இப்படி கத்துன்னு கத்திட்டு கிடக்குது. பாவம், வெளியிருந்து யாராச்சும் பார்த்தா கூட பாவம் அந்த பிள்ளை அப்படின்னு தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி கத்திட்டு இருக்கு. வயசானாவே அப்படிதான். வீட்டுக்காரங்க பாக்குறீங்களா, ஒரு கேள்வி கேட்க மாட்டேங்கிறான் திருப்பி. அவங்க அம்மா பேச்சு ஏதோ சரிம்மா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நான் சின்ன பொண்ணுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி பேசுறதுல நானும் பாத்துக்கிறேன் ரோஜா. சின்ன வயசுல இருந்தே அப்படியே தான் இருப்பா, அமைதியாவே தான் இருப்பா. நம்ம கூப்பிட்டு பேசினா கூட 4 வார்த்தையோட போயிடுவான். சரி நான் வரத்த அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அவங்ககிட்ட நானும் அதிகமாக பேசுனது இல்லாமல் பேசவும் மாட்டான். அப்படியாக்கா? நானும் அந்த கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன், அவன் அப்படியே தான் இருக்கிறான். சரி, பொண்டாட்டிக்காவது கொஞ்சம் மாற்றிக்கலாம் இல்லை? இப்படியே இருந்து எப்படிக்கா காலத்தை ஓட்ட முடியும்? இனி ஒரு குழந்தை வந்துச்சுன்னா குழந்தையும் பார்த்துக்கணும், நிறைய இது சகிச்சுக்கணும், நல்லது பார்க்கணும் கெட்டது பார்க்கணும், எல்லாத்தையும் கூப்பிடணும், சொந்தங்கள்லாம் கூப்பிடணும், நல்லது கெட்டதுக்கு. அப்புறம் இப்படியே இருந்து என்னக்கா பண்ண முடியும்? சரி வா, நம்ம போய் லட்சுமி பாட்டு வந்துடலாமா? எனக்கு மனசே கேட்க மாட்டேது. 8 கூட பார்க்கல, நீ இப்படி இருக்கவும் மாட்டா. அப்படியாக்கா? சரிக்கா, வாங்கக்கா போய் பாட்டு வந்துடலாம், நானும் வரேன். சின்ன பொண்ணு எல்லாரும் கூட்டிட்டு போலாமா என்ன? இப்போதானக்கா சந்தைக்கு போனால் வரக்கு எப்படி இருந்தாலும் லேட் ஆகும். அதனால என்ன பண்ணலாம், நம்ம ஃபர்ஸ்ட் போயிடலாம். அதுக்கப்புறம் அவளை போய் பாட்டு வர சொல்லலாம். என்ன எதுவும் தெரியாம அப்புறம் என்னக்கா பண்றது? அதுவும் சரிதான். அவன் நிலமே இப்படி ஆயிடுச்சு சாமி.
சரி வாங்க போய் பாட்டு வந்ததுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம். அந்த அக்காக்கு ஆறுதெல்லாம் 4 வார்த்தை சொல்லிட்டு நம்மளை விட்டு அந்த அக்காக்கு யாரு இருக்கிறா? சொந்தக்காரங்கன்னு பேரில் தான் இருக்கிறா. அந்த அக்காவை எட்டியும் கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க யாரும். அது என்னமோ உண்மைதான், காலம் அப்படி மாறி போச்சு இல்லை, சொந்தக்காரங்களாம் பேருக்குதான். இப்படி நாம தான் வீட்டு பக்கத்தில் இருக்கிற 4 பேர் தான் பார்த்துக்கணும். அது ஒரு கிராமத்துலங்கிறனால பரவாயில்ல, சிட்டி சைடெல்லாம் அது கூட இல்லை. அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க கூட யாருன்னு கூட தெரியாமல் வாழ்ந்துட்டு கிடக்குறாங்க, அப்படி இருக்கிறாங்க. ஆமாக்கா, நீங்க சொல்றதால உண்மைதான். சரி வாங்க போய் பாட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் வாங்க. சரி நடமா.